வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா பூரி, சாதம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பா இல்லாட்ட காளான் கிரேவியாங்கிறதே வந்து தெரியாது யாருக்குமே, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எல்லா திங்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து பண்ணிடலாம், வேறு எதுவும் தேவையில்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிரேவி வந்து எல்லாத்தோடையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட ஒயிட் ரைஸ் சூடாக வச்சு பிசைஞ்சு கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்கங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க கொஞ்சமாக. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி இவ்வளவும் போட்டிருக்கேங்க. இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சியும் பூண்டையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சியையும் பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியையும் பூண்டையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயங்க. நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சமாக மாறி இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை வந்து ஒரு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பல்லாரி வந்து ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க. பெரிய பல்லாரி ஒன்று, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோன்னா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து குவான்டிட்டியோட அளவு. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், இவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக தீயை கம்மி பண்ணி வச்சுட்டே இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா தீ கூட்டி வச்சிங்கன்னா கருகிரும் அந்த மசாலாஸ் ஃபுல்லும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு மசாலா வந்து கொஞ்சம் வேகட்டும். நான் குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா வந்து இது கொதித்து வரட்டும். கொதித்து கொஞ்சமாக நல்லா வத்திரணும். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மஷ்ரூமை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கி. கொஞ்சம் இது வந்து நல்லா வத்தட்டுங்க. கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூமை போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு காளானே வந்து தண்ணி விடுங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம காளானும் போடும்போது ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு வந்து. அதனால் இது வந்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா இப்போ வந்து காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக தாங்க தண்ணி இருக்குது. இப்போ காளான் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மூடி வச்சுட்டு நல்லா இது பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இது வந்து வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள். நம்ம வந்து மூடி வச்சதுக்கப்புறம் காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து தண்ணி இல்லாமல் தான் வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வத்தட்டுங்க. 10 நிமிஷம் போல் வச்சுட்டு நான் வந்து இப்போ எடுத்து பார்த்தா இந்த அளவு தண்ணி இருக்குது. இப்போ இந்த கிரேவியில் தண்ணி வந்து கொஞ்சம் வத்தட்டும்.
வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்க, கொத்தமல்லி இலையே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து எல்லா இதுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றி வச்சிடலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா, கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆகிட்டு சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூடான காளான் கிரேவி ரெடி ஆயாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கங்க. கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கேங்க. இந்த காளான் கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு சமையலோடு சந்திக்கலாங்க. பாய்ங்க.